எதிர்கால பயம், எதிர்கால அச்சம், அப்புறம் எதிர்காலத்தை பற்றியான கவலை, இதுவே நம்ம உடம்பை இயல்பை கெடுத்துரும். அப்போ ஏன் இந்த எதிர்கால பயம், எதிர்கால அச்சம் வருதுன்னா, நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள், வீட்டிலையாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நீ இப்படிலாம் இருந்தால் பின்னாடி எப்படி ஆவ அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இந்த எதிர்கால பயத்தினுடைய சிந்தனைகளை தான் வாழ்கிறாங்களே தவிர நிகழ்காலத்தில் என்ன செய்யணுங்கிறதுல அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ப்ரெசண்ட் லைஃப் எக்ஸிக்யூஷனரி தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கோம். நிகழ்காலத்தில் செயல்பாடுகளுக்கான சிகிச்சைன்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்போ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதில் என்ன மாற்றங்கள் செய்யணும், இப்போ செஞ்சது எப்படி ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு, அப்போ எதில் மாற்றம் செய்தால் முடியுங்கிறதுல மட்டும் கவனம் வச்சா போதும். எதிர்காலத்து சிந்தனை வேண்டாம். சரி, ஒரு சிலர் எதிர்காலத்து சிந்தனையில் ஏன் போய் மாட்டிக்கினாங்கன்னா, அவங்க இப்போ கற்பனை செஞ்சு வச்சுருந்த வாழ்க்கை முறை, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற முறை, அது எதிர்காலத்தில் இல்லாமல் போயிடுமோங்கிற கற்பனையாக, நினைவாக இவங்க இருக்கிறாங்க. அந்த நினைவும் கற்பனை ஏன் வருதுன்னா, இப்போ அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வளர்ச்சிக்கான வேலையாக அல்ல, அல்லது எதிர்காலத்தில் பணம் வரும்னு நினச்சி இப்போ அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணுறது, எதிர்காலத்தில் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கடனை வாங்கி சிரமப்படுறாங்க. அத்தனை பேருமே இந்த நோயினால் பாதிக்கப்படுவாங்க. அப்போ எதிர்காலத்தை பற்றி அச்சப்படணுமா, செயல்படணுமானா செயல்படணும். அந்த செயல் மாற்றத்தையும் செயல் ஒழுங்குமுறைகளையும் செயலில் திருத்தத்தையும் அதுதான் நம்ம உருவாக்குறோம். அதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட் இப்படிங்கிறதுல நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எதிர்காலத்தை பற்றி பயப்படுறவங்க அத்தனை பேருமே நிகழ்காலத்தில் வேலை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் தன்னுடைய கௌரவம் போயிடுமோ, அவமானப்பட்டுருமோ அப்படின்னு தான் கவலைப்படுறாங்களே தவிர இப்போ நிகழ்காலத்தில் நம்ம எப்படி வேலை கஷ்டமாக செய்யணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சிக்கலான வேலைகள் தான் வெற்றி கிடைக்கும், இலகுவான வேலையில் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது தெரியாது.